எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் நானும் அதை பார்த்தோன்னே எனக்கும் போகணும்னு ஆசையாக இருக்குது. எல்லாருக்கும் இதான் ப்ரோ மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் சீக்கிரமாகவே எல்லாம் மற்ற பழக்கத்துக்கு வந்து சீக்கிரமாக அடிக்ட் ஆகிடுறாங்க. உங்கள் அடிக்ஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பவர் லிஃப்டிங்குன்ட்டு இல்லை, கண்டிப்பாக வேறு நல்ல ஸ்போர்ட் நிறையா இருக்குது. உங்கள் எதனா ஒரு ஸ்போர்ட்டில் நீங்கள் இது பண்ணி நல்லா நீங்கள் க்ளோ ஆனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்குள்ளே போகாமல் வேறு அடிக்ஷன் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஸோ really motivate all the girls to come and participate in everything. இன்னும் நல்லா மோட்டிவேட் பண்ணால் எங்களுக்கு அதை மாஸ்டர் கேட்டகரியில் பார்த்தோன்னா நாங்கள் உருவாக்குறது தான் எங்களோட வேலையை. தவறான வழியில் போகலாமல் நல்ல இன்னொரு நோக்கம் கொண்டு போகிறது தான் எங்களுக்கு ஆசை. தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டாக பவர் லிஃப்டிங் காம்படிஷன் நடந்துகிட்ருக்கு. அதாவது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பவர் லிஃப்டிங் காம்படிஷன் நிறைய பேர் நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே. நீங்கள் இப்போது பார்க்க போகிறீங்க பவர் லிஃப்டிங் காம்படிஷன் சார். ஓகே இப்போ 1 by 1 பார்த்துருக்கோம். இப்போ ஒருத்தர் பவர் லிஃப்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜோஷ்வான்னு ஒருத்தர் பவர் லிஃப்டிங் பண்ணிட்டு இருக்காரு. 39, 37 பண்ணியிருக்காரு. ஹாய் ப்ரோ. உங்கள் நேம்? தருண் மூர்த்தி ப்ரோ என் பேர். நான் வந்து சவிதா மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். MBBS ஃபஸ்ட் இயர் பண்ணுறேன். பவர் லிஃப்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் காம்படிஷன். நான் ஒரு 2 months முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்திருக்கோம் நானும் என் ஃப்ரெண்டும். பவர் லிஃப்டிங் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பவர் லிஃப்டிங் இட்ஸ் லைக் பேஷன். அது வந்து லைக் ஒரு இது இருந்தால் தான் அது பண்ண முடியும். லைக் நிறைய பேர் வந்து ஈகோ லிஃப்டிங் பண்ணுவாங்க. தேட் இஸ் நாட். ஒரு பேஷன் இருக்கணும் அதுக்கு. அது எப்படி சொல்லணும்னு தெரியல எங்களுக்கு. எனி கொஸ்டின்? ஓகே ப்ரோ, உங்கள் ட்ரீம் என்ன? ட்ரீம் வந்து ஐ வாண்ட் பிகம் அ பவர் லிஃப்டர் அண்ட் டாக்டராக இருந்து ஒரு பவர் லிஃப்டர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிறைய ஹெவி லோடு எல்லா இடத்துலையும் வந்து ப்ரெஷர் இருக்கும். ஸோ ட்ரை பண்ண போகிறேன் என் பெஸ்ட்டாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பவர் லிஃப்டிங் பார்த்துருவோம். பவர் லிஃப்டிங் வந்து உமன்ஸும் பவர் லிஃப்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. வீராங்கனை இங்கே பவர் லிஃப்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்க்க போகிறோம். இவங்க பவர் லிஃப்டிங் செமையாக பண்ணியிருக்காங்க. அடுத்து பவர் லிஃப்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளால் கூட இவ்வளோ வெயிட்ஸ் எல்லாம் தூக்க முடியுமான்னு தெரியல. பட் எல்லாம் இவங்க உமன்ஸாலும் இவங்க பண்ண முடியும்னு நிரூபித்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் பவர் லிஃப்டிங்க்கு. வராங்க எல்லாரும் தெரியல. வெயிட் நெக்ஸ்ட்டு
அடுத்து இந்த சிஸ்டர் வந்திருக்காங்க. அந்த சிஸ்டரால் எவ்வளோ வெயிட்டை தூக்க முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். நம்ம இந்த வெயிட்ஸை நம்ம தூக்க முடியுமா தெரியல. இந்த சிஸ்டர் தூக்குறாங்க. அந்த இதுக்காகவே நம்ம ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும், அவங்க சப்போர்ட்டிவாக பண்ணணும். ஓகே. அடுத்து பவர் லிஃப்டிங் போயிட்டு இருக்குது. மென்ஸ் வெயிட் லிஃப்டிங் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த ப்ரோ வெயிட் லிஃப்டிங் பண்ணிகிட்ருக்காரு. வாவ், சூப்பர். அந்த வெயிட்டை 2-3 சேர்த்து அதான் போக முடியும். இந்த ப்ரோ சூப்பராக பண்ணிட்டு செம. ஓகே, 2-3 ரேடை வர எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இதை தூக்க முடியுமான்னு தெரில. அடுத்தது பிளாக் கலர் டிஷர்ட் வந்திருக்காரு. அவரால் முடியுமா பார்ப்போம். தூக்குவாரா? ஈஸி தான், தூக்குவார். தூக்கும் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. செம 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 ப்ரோ, செம ப்ரோ. வாவ். ஸ்ரீஹரி சூப்பர் ப்ரோ. அடுத்து மாதேஷ் ப்ரோ ட்ரை பண்ண வந்திருக்காரு. அதே 3 ராடு தாங்க. வேறு எக்ஸ்ட்ரா வேறு ஏற்றிருக்காங்க. வர தூக்க முடியுமான்னு தெரில. தூக்கு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. செம தூக்கிட்டாருங்க. சூப்பர் ப்ரோ, கமான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் மாதேஷ் ப்ரோ. வெல் ட்ரை ப்ரோ, சூப்பர் ப்ரோ. Good luck. Bar load 45 kg. Good luck. Bar load 47.5 K Aditya. Chennai district. ப்ரோ உங்கள் பேர்? ஜெகஜீவன் ப்ரோ. வின்னிங் மூமெண்ட் எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரோ நமக்கு. சொல்லுங்க. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நான் இப்போ 12th போகிறேன் ப்ரோ. 11th 12th போகிறேன். என் டேட் ஆஃப் பர்த் வந்து 2007. ஓகே ஓகே. பவர் லிஃப்டிங் எல்லாம் பண்ணுங்க. ட்ரக்ஸ் அடிக்ட்டு. ஆமாம், நான் டெட் லிஃப்ட்டில் வந்து 230 பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓவரால் சாம்பியனே நான் தான். இப்போ இந்த ஏஜில் எல்லாம் ட்ரக்ஸ் அடிக்ட்டு எல்லாம் இது மாதிரி போகிறாங்க. இதுக்குள்ளே வந்தால் எல்லாம் போக மாட்டாங்க. அதுக்கு இதுவே வராது. அது நீங்கள் ஆமாம். இன்னொன்று வந்து எல்லா பேரண்ட்ஸும் அலோவ் பண்ணுங்க கொஞ்சம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் படின்னு சொல்கிறாங்கன்னா, அதனால் வந்து கொஞ்சம் அலோவ் பண்ணி ஜிம்லாம் கொஞ்சம் விட்டு டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் அலோவ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜிம்முக்குள்ளே இறங்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னையிலலாம் இப்போ மோஸ்ட்லி ஃபஸ்ட்லாம் வந்து அவ்வளோவா காம்படிஷன் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய காம்படிஷன் நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் காம்படிஷன் டஃப் தர மாதிரிலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் வந்து நல்லா எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லோரும் சக்ஸஸ் ஆகலாம். எல்லோரும் நிறைய வெயிட் தூக்க முடியும். ப்ராக்டிஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா எல்லாமே பண்ணிடலாம். ஆமாண்ணா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நானும் அதை பார்த்தோன்னே எனக்கும் போகணும்னு ஆசையாக இருக்குது. எல்லாருக்கும் இதான் ப்ரோ மோட்டிவேஷன். ஒருத்தவங்க பார்த்து எங்கள் கிளாஸில் நான் மட்டும் போயிருந்தேன், இப்போ எல்லாம் போகிறானுங்க.
எல்லா டயட்டில் இருக்கானுங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அவள் தான் ப்ரோ. அது போதும் ப்ரோ, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் அது இருந்தால் போதும் ப்ரோ. தேங்க்ஸ். அபிஷேக், நான் ஆக்சுவலாக டிகே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக அவன் 16லேயே ஹெவியஸ்ட் டெட் லிஃப்ட் பண்ணுறான் தமிழ்நாட்டில். ப்ளஸ் எனக்கு 15 ஆகுது. 15லேயும் ஹெவியஸ்ட் டெட் லிஃப்ட் நான் தான். ஸோ என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக நான் நேற்று பண்ண காம்படிஷனில் 180 டெட் லிஃப்ட் போட்டேன். டெட் லிஃப்ட்டில் கோல்டு. பவர் லிஃப்டிங் பண்ணேன். பவர் லிஃப்டிங்கில் சில்வர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். வேறு என்ன, இந்த ஜென்ரேஷன் என்ன சொல்ல இந்த ஜென்ரேஷன் வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் சீக்கிரமாகவே எல்லாம் மற்ற பழக்கத்துக்கு வந்து சீக்கிரமாக அடிக்ட் ஆகிடுறாங்க. உங்கள் அடிக்ஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பவர் லிஃப்டிங்குன்ட்டு இல்லை, கண்டிப்பாக வேறு நல்ல ஸ்போர்ட் நிறையா இருக்குது. உங்கள் எதனா ஒரு ஸ்போர்ட்டில் நீங்கள் இது பண்ணி நல்லா நீங்கள் க்ளோ ஆனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்குள்ளே போகாமல் வேறு அடிக்ஷன் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த டைமில் எங்கள் மாஸ்டருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எந்த காம்படிஷனாக இருந்தாலும் எனக்கு சொல்லி சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு எழுது எல்லாமே அவங்க தான். ஸோ தேங்க்யூ. ஓகேவா? ஹாய் ப்ரோ, எங்கேருந்து வரீங்க? நான் ராயப்பேட்டா. எப்படி இருக்கு உங்கள் வினிங் மூமெண்ட்? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு பெட்டர் மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்தராக நேஷ்னல் ஸ்டேட்லலாம் இருக்குது. எவ்வளோ வருஷமாக ஸ்போர்ட்ஸ் கேரியர் பண்ணியிருக்கீங்க? நான் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. 4 to 5 years ஆகும். உங்கள் ஸ்டூடெண்ட் வினிங் மூமெண்ட் எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப அவனோட உழைப்பு கடினமான இது. ஒரு 5 இயர்ஸாக நேஷ்னல் 5 டைம் நேஷ்னல் வச்சுருக்காங்க. அவனோட உழைப்பு இன்னும் கடின உழைப்பு இன்னும் மேலும் ஆசையாக ட்ரை பண்ண போகிறாங்க. நம்ம ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பவர் லிஃப்டிங்கு இவங்க அப்படியே அவங்களுக்கு திருப்புங்க. அப்படியே இவங்க கம்பளி I really motivate all the girls to come and participate in everything. சார் இவங்க நம்ம ட்ரிபிள் வராங்க. இவங்க பவர் லிஃப்டிங்கில் நல்ல மெடல் 3rd டைம் மெடல் வச்சுருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நேஷ்னல் லெவலில் பண்ணலாம் பிளானிங் இருக்குங்களா. இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க கெப்பாசிட்டி. ஓகே, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். இந்த கால ஜென்ரேஷன் நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? சார் இன்னும் ஸ்போர்ட்ஸ் லெவலில் பார்த்தா இன்னும் வரணும். தவறான வழியில் போக்குவரத்துன்றது பசங்களாம் இருக்காங்க. மோட்டிவேஷன் பார்த்தோன்னா நிறைய பேர் வளரணும்னு ஆசை இருக்காங்க. இன்னும் நல்லா மோட்டிவேட் பண்ணால் எங்களுக்கு ஆசை. மாஸ்டர் கேட்டகரியில் பார்த்தோன்னா நாங்கள் உருவாக்குறது தான் எங்களோட வேலையை. தவறான வழியில் போகலாமல் நல்ல கொண்டு போகிறது தான் எங்களுக்கு ஆசை. தேங்க்யூ.